ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு மேக்கப் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஈஸியாரில் இருக்க ஒரு வெட்டிங் கெஸ்ட் மேக்கப் லுக் போயிட்டுருக்கேன். ஒரு 3 பேர் நம்மக்கிட்ட வந்து வெட்டிங் கெஸ்ட் மேக்கப் லுக் புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து இன்றைக்கி என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் கரகரன்னு இருக்கும், ப்ளீஸ் இக்னோர் இட். கிளைமேட் சரியில்லை இருந்தாலும் எனக்கு இந்த மாதிரி இருக்குது. ஸோ வந்து நாங்கள் ஏர்லி மார்னிங் 6 o'clock நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். பட் வந்து ரொம்ப மழைன்றதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணி அப்படி இப்படின்னு கொஞ்சம் போகிறதுக்கு ஒரு 6:10 அது மாதிரி ஆகிடுச்சு. அவ்வளோ நேரம் நாங்கள் கிளம்பும்போது சுத்தமாக மழையே இல்லை. கரெக்டாக நான் எந்திரிச்சு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது தான் செம்ம மழை ஆகிடுச்சு. சரி, ஓகே நம்ம ரெடி ஆகிறதுக்குள்ளே மழைலாம் நின்றுடும் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்குள்ளே கரெக்டாக வெளியே வரும்போதுலாம் செம்ம மழை. என்கிட்ட ரெயின் கோட் கூட இல்லை. ஸோ எங்கள் அப்பாவோட ரெயின் கோட், அது வந்து ரெயின் கோட் மாதிரின்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி ஸ்வெட்டர் மாதிரியான ரெயின் கோட். ஸோ சைஸு பத்தாமல் அப்படி இப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம அங்கே போய் ரீச் ஆகிட்டோம். ஸோ இப்படிலாம் மழையில் வெயிட் பண்ணி கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி அப்படி இப்படி போகிறதுக்கு 6:10 அந்த மாதிரி ஆகிடுச்சு வச்சுக்கோங்களேன். ஸோ கிட்டத்தட்ட நம்ம அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கு 6:20 கூட ஆகிடுச்சு. ஸோ நம்ம ரீச் ஆகும்போது அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்கன்னா அங்கே சாரீ வந்து ப்ளீட் எடுத்து வச்சுட்டோம், நீங்கள் வந்து வேர் பண்ணிவிட்டால் போதும்னு. ஸோ அந்த மாதிரி அவங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி சாரீஸ் எல்லாம் ப்ளீட் எடுத்து வச்சுருந்தாங்க, ரெடியாக இருந்தாங்க. போன உடனே நம்ம வேலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நானும் என் ஃப்ரெண்டும் தான் போயிருந்தாங்க. அவங்களுக்கு போனோடனே சாரீஸ் வந்து எல்லாமே வந்து ப்ளீட் எடுத்து வச்ச சாரீலாம் வந்து அவங்களுக்கு வேர் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு ஃபுல் கவரேஜ் மேக்கப், ஆனால் வந்து ஃபேஸில் இருக்க மாதிரியும் தெரிக்கக்கூடாது, அவங்க ஸ்கின் கலர்லேயே இருக்கணும், ஒவ்வொரு பிரைட்டாகவும் ஒவ்வொரு டார்க்காகவும் ஆகிடக்கூடாதுன்ற மாதிரி அவங்க நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க. சேம் டைம் வந்து அவங்களுக்கு வந்து வாட்டர் ப்ரூஃபாகவும் இருக்கணும், இல்லை லாங் ஸ்டேவாக அவங்களுக்கு அவங்க இருக்கணும் மேக்கப்பு அப்படி சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அது மாதிரியே வந்து நான் அவங்களுக்கு எல்லாமே ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணியிருந்தேன். இதில் என்ன ஒரு விஷயம்னா, என்னோடய ஃப்ரெண்ட் வந்து ஹேர் டூல்ஸ் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து மேக்கப் டூல்ஸ் அண்ட் அவங்க வந்து ஹேர் டூல்ஸ் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் அவங்க வந்து ஹேர் டூல்ஸ் எடுக்க மறந்துட்டாங்க. ஸோ இதை பற்றி நான் உங்களுக்கு பின்னாடி வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இவங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேஸில் வந்து ரொம்ப ப்ராப்ளமேட்டிக் ஸ்கின்லாம் கிடையாது. எங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு டார்க் பச்சஸ் இருக்கும், ஸோ அங்கெல்லாம் நான் ஆஸ் யூஷுவல் கலர் கரெக்டிங் பண்ணிவிட்டு இவங்களுக்கு வந்து நான் டெர்மா கலர் க்ரைலானில் டெர்மா கலர் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து இப்போ இவங்களுக்கு வந்து நான் ஒரு ஃபுல் கவரேஜ் தான் நான் கொடுத்துட்ருக்கேன். அண்ட் வந்து வாட்டர் ப்ரூஃபாகவும் இருக்கணுக்காக நான் அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் மேக்கப்பு. ஸோ நெக்ஸ்ட் வந்து அவங்களோட எல்லாருக்குமே வந்து சாரீ ப்ளீட் பண்ணிவிட்டு அவங்க சாரீக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஐ லுக் க்ரியேட் பண்ணியிருந்தேன். கிளைண்ட் சைட் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டாங்க. அவங்களுக்கு ரொம்பவே நம்மளுடைய ஒர்க் பிடிச்சிருந்தது. ஸோ இவங்கள ஒர்க் பார்த்துட்டு இவங்க கூட இருந்து அவங்களோட ரிலேஷனும் வந்து அவங்களும் ஒரு மேக்கப் அண்ட் ஹேர் டூ எடுத்துக்கிட்டாங்க நம்மக்கிட்ட. ஸோ வந்து 4 பேருக்கு மேக்கப் அண்ட் ஹேர் டூ முடிச்சுட்டு இவங்க எல்லாருமே வந்து வெட்டிங் கெஸ்ட் மேக்கப் லுக் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம இவங்களுக்கு எல்லாமே இதை பண்ணிகிட்டு இருந்து என் கூட வந்து என் ஃப்ரெண்ட் வந்து எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் வந்து நான் இவங்க ஒருத்தருக்கு மட்டும்தான் ஃபேஸ் மேக்கப் அண்ட் ஹேர் டூ பண்ணேன். மீதி 3 பேருக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்ட் ஹேர் டூ பண்ணாங்க. இதில் நாங்கள் எந்த ஒரு விஷயத்தில் நாங்கள் மாட்டிக்கிட்டோம் பார்த்தீங்கன்னா, ஹேர் டூல்ஸ் வந்து என்னோடய ஃப்ரெண்டு எடுத்துகிட்டு வரல. ஸோ அவங்க எடுத்துகிட்டு வராதனால என்னால் ஹேர் டூ பண்ணது எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. ஸோ வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் தெரியும், ஒரு ஹேர் க்ரிம்பர், ஹேர் ஸ்ட்ரைட்னர், ஹேர் ஹோல் ஸ்ப்ரே, டஸ்டிங் ஸ்ப்ரே, மூவ்ஸ் அது இதுன்னு எதுவுமே எடுத்துகிட்டு வரல, ஒன்றுமே எடுத்துகிட்டு வரல. ப்ளைனாக எம்டி ஹேண்டாக தான் அவங்க வந்தாங்க. ஸோ அதே மாதிரி நானும் ஒரு எம்டி ஹேண்டாக தான் இருந்தேன் ஹேர் டூல்ஸ் பொறுத்த வரைக்கும். ஹேர் டூல்ஸ் இதுவும் இல்லாமல். ஸோ மேக்கப் பொறுத்த வரைக்கும் அவங்க செம்ம சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டாங்க அண்ட் ஹாப்பியாகவும் ஆகிட்டாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து ஹேர் டூவில் மாட்டு போகிறோமே, நம்ம என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வரி பண்ணேன். ஸோ ஓகே பரவாயில்ல, நான் என்ன பண்ணேன், வீட்டிலேருந்து கிளம்பும்போதே கொஞ்சம் ஹேர் பின்ஸும் அண்ட் வந்து கொஞ்சம் அதாவது ஹேர் பின் அண்ட் வந்து கொஞ்சம் ரப்பர் பேண்டை எடுத்துகிட்டு நான் இது ஒரு எமர்ஜென்சிக்கு இருக்கட்டுமே சொல்லி நான் எடுத்து வச்சுட்டேன். பட் அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணிச்சு. கடைசி நேரத்தில் எனக்கு அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு வந்து என்னை காப்பாற்றுச்சுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து ஓகே நம்ம வந்து க்ரிம்பர் எதுவுமே ஹோல் ஸ்ப்ரே எதுவுமே இல்லாமல் பண்ணணுமே, கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணேன். ஃப்ரண்ட்டில் பர்ஃப் எடுத்துகிட்டு அவங்களுக்கு பின்னாடி வந்து மெர்சி பிரைட் மாதிரி நான் பண்ணேன். ஸோ ஹேர் பொறுத்த வரைக்குமே அவங்க பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது சொன்னது எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஓகே அவங்களுக்கு ஹேர் டூவும் பிடிச்சிருச்சு அப்படின்னு. ஸோ ஒரு லாஸ்ட் மினிட்ல நான் எடுத்துகிட்டு போன திங்ஸ் இந்த ஹேர் பின் அண்ட் அந்த ரப்பர் பேண்ட் எனக்கு காப்பாற்றிருச்சு. ஸோ வந்து 4 பேருக்கு மேக்கப் பண்ணுறதுனால அவங்க சீக்கிரமாகவே முடிக்கணும்னு கேட்டதுனால நான் வந்து மீதி 3 பேருக்கு மேக்கப் பண்ணி விட்டுட்டு இருந்தேன். ஸோ கூட இருந்தவங்க ஹேர் டூ பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் இவங்களுக்கு எல்லாமே முடிச்சுட்டு இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இல்லையா. ஸோ அந்த 3 பேருக்கு தான் வந்து நான் வந்து மேக்கப் பண்ணு ஹேர் டூ வந்து நாங்கள் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியிருந்தோம். இவ்வளோ தான் என்னோடய மேக்கப் ஒர்க். ஸோ வந்து அவங்க எல்லாருமே ரொம்பவே ஹாப்பி. ஸோ உங்கள் யாருக்காவது என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா, என்னோடய மேக்கப் என்னோடய ஹேர் ஒர்க் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாவில் இருக்கட்டும் இல்லை யூடியூப்லேயே இருக்கட்டும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் அண்ட் வந்து லாங் லாஸ்டிக் மேக்கப் உங்களுக்கு வந்து கம்மி பட்ஜெட்லேருந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவ்வளோதான் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், டாடா.